அண்ணாச்சி அண்ணாச்சி. மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதுதான். இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட் பார்ட்டி ஒண்ணு வந்திருக்கு. யானையா மாதிரி? நீங்க தானே சவப்பட்டி சாமவேலு? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன கண்டிஷன். செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்ரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி, ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மரமா வளர்த்து கடைஞ்சு அதுலயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, பீரம். எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டான். பேசுவே முதலாளியின் கைக்கூலி, மில் நிர்வாகம், முதலாளியின் கைக்கூலி, மில் நிர்வாகம். வாங்க மேடம், நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மேனேஜர், காலையில டெல்லியில இருந்து போன் வந்துச்சு. பாஸ் பேசினாரு. ஸ்ட்ரைக் சம்பந்தமா வந்த உடனே பேசிக்கலாம் இவங்க கிட்ட சொல்லி உடனே உண்ணாவிரதத்தை கைவிடும்படியா கேட்க சொன்னாரு. மேடம், ஸ்ட்ரைக்கை கைவிடுங்கன்னு இவங்கள்ட்ட கெஞ்சணுமா? மேனேஜர், நான் எஸ்கேடி சாரோட பிஏ. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இப்ப நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு காலையில தான் எஸ்கேடி சார் போன் பண்ணி சொல்றதை கேளுங்க. இப்ப எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. எஸ்கேடி ஐயா வந்த உடனே பேச வேண்டியதை பேசிக்கலாம். தயவு பண்ணி கலைஞ்சு போயிடுங்க. போங்க போங்க. ஆல்பர்ட், வா போலாம். பேசாம உங்க அப்பாவை நம்மளோட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத தனியான இடத்துல அவரே எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. மிலிட்டரியில இருந்து வந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. இப்ப சொல்லியா கேட்க போறாரு? உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டியே? நான் எடுத்துட்டு வரேன். எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. வாங்க மாப்பிள்ளை. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீ அடிதடின்னு போயிட்டு வந்தா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இது அடிதடி இல்லப்பா. அடிதடி இல்லைன்னு தலையில என்ன கட்டு? இல்ல, நான் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரில்ல. போட. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், நீங்க நினைக்கிற மாதிரி இது தகராறுல ஏற்பட்ட காயம் இல்ல. எங்க ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல ஒர்க்கர்ஸ் என்ன தாக்க வந்தப்போ என்ன காப்பாத்தினதுனால ஏற்பட்ட காயம். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எங்க ஃபாதர் சொல்ல விட்டீங்க? ஆனா நீங்க என்ன கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா என்ன தட்டி கொடுக்கறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் உங்களை விட்ட வேற யாரு ஃபாதர் இருக்காங்க? நான் வரேன் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல. ஆமா, எதுக்காக வந்தீங்க? ஓஹோ, மில் தொழிலாளிகள் எவ்வளவு சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தீங்க? இல்லைங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தினப்போ உங்க வாட்ச் உடைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு பதிலா உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட பரிசா இதை ஏத்துக்கணும். என்னோட தகுதிக்கு மீறின எந்த பொருளுக்கு நான் ஆசைப்படுறதில்லை. தொழிலாளர் ஒற்றுமை, மில் நிர்வாகம், சுரண்டாதே சுரண்டாதே. பூச்சி மேனேஜர் பெர்னாண்டஸ், இனிமேல் நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை பட்டினி போட விரும்பல. அதனால இன்னையில இருந்து வேலைக்கு. என்னப்பா இது? இப்பதான் போராட்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறோம். இப்ப போய் இப்படி சொல்றியே?
ஏய் இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன தொழிலாளர் தலைவர் மாதிரி? நான் பாத்துட்டே இருக்கேன், என்னடா பேசிட்டே போறேன். மேடம், ஆல்பர்ட் உள்ள புந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எல்லாரும் காட்டிச்சிட்ட கண்டிப்பா உடனே அடிச்சிருக்கேன். போறேன். போ ஏர்மேன் போறேன். ஏறு அந்த ஸ்டேஷன்ல பாத்து. ஐ எம் அட்வொகேட் பாண்டியன். எஸ், இவர் ஃபாதர் அடைக்கலாம். ஹலோ ஹலோ. எஸ்கேடி மில் தகராறுல ஆல்பர்ட்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவருக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வந்ததுனால அவரை நான் ரிலீஸ் பண்றேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்குங்க. மோனோட்ரி. எஸ் சார். லாக்அப்ல இருக்கிற ஆல்பர்ட்டை கூட்டிட்டு வா. ஓகே சார். ஜூலி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல உங்களை பார்த்தப்போ ஏழை தொழிலாளிக்கு உதவி செய்யற நல்லவர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து சர்ச்ல சந்திச்சப்போ ஃபாதரை தெய்வமா மதிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்டியன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க காசுக்காக எது வேணாலும் செய்யற ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே அடிக்கல, எந்த தப்புமே செய்யல. ஆமாங்க, நீங்க என்ன தப்பு செய்யல. தப்பு செஞ்சது நான் தான். அவசரப்பட்டு என் மனசுக்குள்ள என்ன மன்னிச்சு. ஜூலி, வர சொன்னீங்களா மதர்? ஆமாம்மா, இவர் பேர் பிருத்திவிராஜ். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் பிரிகேடியர் தமிழ்மணி கீழே வேலை பார்த்தேன். ஒரு ஜூனியர் ஆபீசர். ஒரு தடவை நீங்க குழந்தைகளோட பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப பிரிகேடியர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சார். மீனாட்சிமா, சிஸ்டர் மீனாட்சிமா, இப்ப நீங்க ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் சாயந்தரமா பேசிக்கலாம். இப்ப நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவா எழுந்துறீங்க. சிஸ்டர்ஸ், இவங்களை ரூம் கழிச்சிட்டு போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க சாயந்தரமா வந்தீங்கன்னா விவரமா பேசலாம். மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அந்த பையன் இங்க வச்சுட்டு போறேன். சாயந்தரம் மறுபடியும் வரேன். இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே. Thank you. எங்க போற? ஏய் கழுவி, போ அந்த பக்கம். போயிடுறாங்க. அந்த பக்கம் போயிடுறாங்க. போவே அந்த பக்கம். யோ, ஏய் வயசா நம்ம புடிச்சு தள்ளுற. தலைவர் வராருல, உனக்கு ஊருக்கு தான் தலைவர். தலைவர்கள் உருவாக்குறது இவங்க தான். யோ இல்லையா பையா. அடி பையனா. போய் அந்த பக்கம். என்ன இருந்தாலும் நம்ம ஆல்பர்ட் தான். ஆமா ஆமா.
சார் சார் யாரு அந்த ஆல்பர்ட்? ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியாது? சர்ச்சு பக்கத்துல கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! சார் இங்க ஆல்பர்ட்னு ஒருத்தர். ஆல்பர்ட் என் ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் அவரை பார்க்கணுங்க. அவன் வர டைம் தான். எதுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். சரி. தலைவர் ராம்ஜி, 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 தலைவர் ராம்ஜி. அவரை ஈவினிங் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க மிஸ்டர் ராம்ஜி. தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி. எழுந்துரு. என்ன இதெல்லாம்? உங்க அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் அரசியல் எனக்கு செல்வாக்கு, வசதிகள் இதெல்லாம். இல்ல எஸ்கேடி, இதுக்கெல்லாம் காரணம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். அவங்களை காக்க வைக்க கூடாது. முதல்ல நீ போய் அவங்கள பாரு, நான் அப்புறமா வந்து நான் பாக்குறேன். சார், எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டி இருக்கு. ஆல்பர்ட் ராத்திரி வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. எந்நேரமானாலும் வந்துருவேன். நிச்சயமா வருவேன். சரிங்க. பெரிய மலையா இருக்கு. டாக்டர் சீட்டுக்கா? போடு போடு. ரொம்ப ஒருத்தர போடுங்க. ஓ வாங்க வாங்க. பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணீங்களே, கிடைச்சதா? பொண்ணு கல்யாணம் இருக்க இருக்கு. ஓ ஓட்டு ராஜு, எல்லாரும் சாப்பிட்டு போ சொல்லு. எவனோ என் சட்டை எடுத்து பார்த்து போறான். யாருன்னு பாரு. ஆல்பர்ட், உன்னை காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? ஆல்பர்ட், யாரோ பிருத்திவிராஜ்னு பேரா காலையில ஒருத்த கடைக்கு வந்திருந்தான். யாரு? ஜனகராஜ். அவன் தான் ஸ்டைலா இருப்பானே. இவன் பிருத்திவிராஜ்னு சொன்னான். சோகத்துல இருக்கியா? நானும் சோகத்துல தான் இருக்கேன். பொண்ணுகளை பத்தி எனக்கு தெரியுதா? அவங்கள பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க பூ இல்ல, பூதங்க. இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன். உலகே மாயம். அண்ணாச்சி போதையில வளர்றாரு. அது நாகேஸ்வரா பான்னு. டேய், அது சினிமாடா. என் கதையை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. அதுல வந்த நாய்க்குட்டிய, அது உன் கேரக்டர். Good morning, sir. Good morning, Mr. Tamilmani. Please. Brigadier Tamilmani, இது நமக்கு வந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். See it. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டு பார்டர்ல நிலைமை சந்தேகப்படும்படியா தான் இருக்கு. கடந்த 2 மாசத்துல இது வரைக்கும் 4 தடவைக்கு மேல ஊடுருவல் நடந்திருக்கு. கடந்த 1 வாரமா நம்ம பார்டரை ஒட்டின மலைப்பகுதிகளில் எதிரிகள் ராணுவ முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க. We have to be alert. Okay, my boy? Keep this file and be prepared.
ஹாய் தமிழ்மணி, how are you? என்ன போறே டென்ஷனா இருக்க? ஒண்ணுமில்ல, நம்ம ஜெனரல் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கான். எந்த நேரமும் நாம அலர்ட்டா இருக்கணும். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இமிடியேட்டா நீ எனக்கு போட்டோ எடுத்து. இட் இஸ் நோ ப்ராப்ளம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு போட்டோ ரெடியா இருக்கு. ஓகே? நான் மீசைய முறுக்குன்னு அவங்க துப்பாக்கிய தூக்குனானுங்க. டக 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 டக. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. நல்லா இருக்குண்ணே. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறதா? இல்லம்மா, இன்னைக்கு இவ அம்மாவுடைய நினைவு நாள். அதனால நான் எதுவுமே சாப்பிடவில்லை. வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போறேன். சாரிடா. இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். பாய் பாய். சார், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அரே, நம்மளோட போய் தாங்காது. வாங்க. சாரி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் கேட்கலையே. பயங்கரமான பசி, இப்படியே சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லையே, சாப்பிடறதுக்காவது வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதா ஞாபகம் இருக்கேன். அது எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி கையால சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். லேட்டா வரதே வந்துட்டு இப்படியெல்லாம் வேற ஐஸ் வைக்க வேண்டியது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். சிக்கன் பிரமாதமா இருக்கு, இடுப்பும் பிரமாதமா இருக்கு. என்னவோ முறுக்கிறியா? நான் கோவமா இருக்கேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஒரு மிலிட்டரி ஆபீசர்னா 1008 வேலை இருக்குமா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்ல பாருங்க. ஆமா, எனக்கு வீட்டை விட வேலை தான் முக்கியம். Hi, Lieutenant Colonel Raja Vinod. My wife, Meenakshi. வணக்கம் சிஸ்டர். ஏப்பா, அங்கெல்லாம் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போல இருக்க. கரெக்ட். இஸ் ஃபைன். நீங்க ரெண்டு பேர் போங்க. Hey, all through the night, ஆடித்தொலை. ஆடித்தொலை. All through. Hello. எத்தனை தடவை சொல்லிருக்க? டியூட்டில தான் நான் சீனியர், நீ ஜூனியர். பார்ட்டில வந்துட்டா we are all friends. Lieutenant Colonel Prithviraj, Major Krishna Tulasi. வணக்கம். Okay friends, let's all enjoy. What's the all through the night. ஆடித்தொலை. All through the night. Just a minute. இந்த நல்ல அகேஷன்ல ஒரு நல்ல போட்டோ எடுத்துப்போம். ஓகே? ராம் சுந்தர், come on. Coming. ஃாதர், நீங்க வாங்க. Lieutenant Colonel Ram Sundar. வணக்கம். ஓகே, ரெடி? ஸ்டாப் இட். தள்ளுமே. ஹலோ. சிரிங்களேப்பா. நம்ம பார்டர்ல இருக்க நிலைமைப்படி எதிர் நாட்டவர்கள் நம்ம மேல எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம். நாம அந்த அட்டாக்கு தயாரா வெயிட் பண்ண போறோம். இந்த படையெடுப்புக்கான முழு பொறுப்பையும் பிரிகேடியர் தமிழ்மணி கிட்ட ஒப்படைக்கணும். The code name of this operation is Operation Daybreak. You are all under his command. Colonel Ram Sundar, Lieutenant Colonel Raja,
Lieutenant Colonel Vinod, Lieutenant Colonel Prithviraj, Major Krishna Tulasi, and Lieutenant Colonel Balu. Officers! Wish you best of luck. பாரு, அப்பா வர வரைக்கும் அம்மா கிட்ட நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கணும். ஓகே டாடி. ஓகே டாடி. வெரி குட். சலீம் பாய், சார், நான் வர வரைக்கும் வீட்டை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க. நான் வரேன். Bye. Ta-da. Ta-da. Bye-bye. Well, gentlemen, இதான் நம்ம ஆபரேஷன் டே பிரேக்கோட பேட்டில் ஏரியா. இங்க இருக்கிற முக்கியமான இடங்கள் மவுண்டன் ஏ, மவுண்டன் பி. மவுண்டன் பில நம்ம பார்டருக்கு இடதுபுறம் இருக்கிறதா எதிரிகளோட முகாம். நம்மளோட பிளான் என்னன்னா, பி மவுண்டனுக்கு முன்பக்கமா இருக்கிற இந்த வழி 2 மவுண்டனை சந்திக்கிற இடத்துல உள்நோக்கி வளையுது. அதனால இங்க நடக்கிற நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே பின்னால இருக்கிற எதிரிகளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன குரூப்பை அனுப்பி நம்மளோட முழு ஃபோர்ஸும் அங்க மூவ் பண்ற மாதிரி நாம எதிரிகளை ஏமாற்றப்படும். என்னோட கணிப்புப்படி எதிரிகள் கவனம் எல்லாத்தையும் இந்த மூவ்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. பட் நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் முழுவதும் பின்பக்க வழியா மலையை சுத்திக்கிட்டு வர போறாங்க. சோ 2 பக்கமும் நம்ம படை இருக்க நம்ம எல்லைக்குள்ளேயே எதிரிங்க மாட்டிக்குவாங்க. ரைட்? நாளைக்கு விடிய காலையில நம்மளோட அட்டாக் ஆரம்பமாக போகுது. கிறிஸ்டோபர், தாய்நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களை காட்டி கொடுக்காம விடக்கூடாது. நீ சொன்னதுலேருந்து பார்த்தா இந்த அட்டாக் ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சவங்க 5 பேர். ஒன்று நீ, மற்றவங்க உனக்கு கீழே வேலை செய்கிற ஜூனியர் ஆஃபீஸர்ஸ். இந்த சீக்ரெட் வெளில போயிருக்குன்னா அதுக்கு இவங்களை ஒத்த தான் காரணமாக இருந்திருக்கணும். ஸோ தேர் இஸ் அன் இன்சைட் மேன். எக்ஸாக்ட்லி. யூ ஆர் கரெக்ட். அந்த உளவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான திட்டத்தையும் நான் தயார் பண்ணிட்டேன். அந்த திட்டத்துக்கு உன்னோட உதவி தேவை. ஷியோர். மிஸ்டர் ராஜா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சியும் ஆச்சரியமா அடைய வேண்டாம். உங்க வாழ்நாள்லயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பத்தி எதிரி நாட்டுக்கு நாம் சொன்னோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அவங்க பணம் தருவாங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நம்ம பார்டர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எதிரிங்க கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு இமீடியட்டா கேஷ் கிடைக்கும். சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? என்னால் நம்பவே முடியல. அவசரப்படாதீங்க ராஜா. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வராது. சாரி சார், என்னால முடியாது. ஓகே மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த மேட்டர் எடுத்தோட விட்டுடுங்க. ஆனா அந்த விஷயத்தை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை உங்களுக்கு எதிராகவே நல்லா திருப்ப முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார்.
இன்னைக்கு என் சன் ஆனந்தோட பர்த்டே. So let's all enjoy. Cheers. Cheers. You're a jolly good fellow. You are 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 a jolly good fellow. என்ன செய்யுது? என்னாச்சு? தமிழ்மணி என்ன பாச்சு? கிறிஸ்டோபர், நீங்க பாடி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போ. ஜெனரலுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். Come on. பிரிகேடியர் வீட்டில் நானே தகவல் கொடுத்துட்றேன். அவங்க ஒய்ஃப் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். ஹலோ. எங்க அப்பாவை தேச துரோகி ஆக்கிட்டு நீங்க என்ன தியாகி ஆயிட்டீங்களாடா? நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மையை கொஞ்ச நாள் இந்த ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன். சவால் விடுறதா சைலண்ட் விடுவேன். கெட்ட வார்த்தை திட்டினா சத்தம் போட்டு திட்டிடுவேன். கையெடுத்துருவா மனம் போயிடும். Excuse me, sir. Sir, 1 minute, please. என்னாச்சு? I'm all right. நம்ம தேடிட்டு இருந்தோமே ஆல்பர்ட், அவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு போறான். ஆல்பர்ட், நம்ம கல்யாண சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திடீர் கல்யாணம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி அம்மாவும் தங்கச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற இந்த களங்கத்தோட நம்மளோட வாரிசு உருவாகிறது நான் விரும்பல. என்னைக்கு எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம், அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் இந்த கட்டில பகிர்ந்துக்க முடியும். என்னோட இந்த லட்சிய பயணத்துல நீயும் துணையா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. எஸ் சார். ஜூலி, நம்ம நாட்டு கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் வரதா இருந்தது இல்லையா? அவங்க இமீடியட்டா கிளம்பி வராங்க. நாளைக்கு நாம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். கலை நிகழ்ச்சிக்கான எல்லா பொறுப்பும் உன்னோட தான். யூ மே கோ நவ. தேங்க் யூ சார். ப்ரோக்ராம்ல முக்கியமான சில மேட்டர்ஸ் பேச போறோம். ஆல்பர்ட் அங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆல்பர்ட்டை நேரில் பார்த்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அங்க இருக்கணும். ஓகே? இதுதான் கலை நிகழ்ச்சி நடக்க போற இடத்தோட பிளான். இந்த ரூம்ல தான் மீட்டிங் நடக்க போகுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற பில்டிங்குள்ள போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லயும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற டான்சர்ஸ் போறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு தனி வழி இருக்கு. அதோட சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த வழியா? அவசரப்படாதீங்க. டான்சர்ஸ் வர வரைக்கும் அந்த வழியெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு. அவங்க உள்ள வந்த உடனே எல்லா என்ட்ரன்ஸையும் மூடிடுவாங்க. அண்ணனும் இல்ல இவரும் உள்ள வரதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வரதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. நீங்க உள்ள போன பிறகு அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. நான் இவங்களை ரகசியமா உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆனந்த், கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்கு போற திட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல? நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து ப்ரோக்ராம் இருக்கு, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம். ஹலோ. மேக்கப் ரூம்ஸ் அங்க இருக்கு. சீக்கிரம் எல்லாம் வந்தாச்சு. வந்தாச்சா? அந்த கீயை கொஞ்சம் கொடுங்க. டோர் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துருங்க. மேடம், இந்தாங்க கீ. வேற ஏதாவது வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். டெலிகேட்ஸ்க்கு காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? ஓ எஸ் மேடம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னு செஞ்சு கொடுங்க. ஓகே. ஆல்பர்ட், இன்னும் தங்கச்சியும் மச்சானும் இறந்ததே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ எதுக்கு அவ்வளவு தூரத்துல போய் அம்மாவையும் ஜூலியும் வச்சுக்கிட்டு தனியா இருக்கணும்? இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் நம்ம பசங்க. பேசாம நம்ம குப்பத்திலே தங்கிட்டு எந்த வித பயமும் கிடையாது. இங்க இருந்துகிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அம்மாவையும் ஜூலியையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் ஆல்பர்ட்ண்ணா.
சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டீங்க. இனிமே அண்ணனுக்கு ஜாக இங்கதான். டேய் அளவுக்கு மீறி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். குப்பனுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு கோயில்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து தானே மாலை எடுத்து கொடுக்கணும். அடப்பாவி, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கிறதே மறந்துட்டேன். நான் போய் ஊர்வலத்தை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஆல்பர்ட், இனிமே இதுதான் உன் வீடு. உள்ள தனி ரூம் இருக்கு, கைத்து கட்டலாம் இருக்கு. சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டல, சப்புளியே பண்ணியாச்சு. மிலிட்டரி ரம்மு உங்களுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு குதிரை ஆட்டம் தான். எஸ், நான் தான் சேவியர். நீங்க? சாரி சார், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். எஸ், இதை பாருங்க சார். இது எங்க ஃபேமிலி சிம்பல். உங்க ஃபேமிலியில மேரி, மரியா, மார்கரெட் இந்த மாதிரி பேர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் இறந்து போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க சார். ப்ளீஸ். எங்க ரிலேட்டிவ்ஸ் பல இடங்கள்ல இருக்காங்க. அதுல குறிப்பா யாருன்னு சொல்ல முடியல. அண்ணா அண்ணா, ராம்ஜியோட ஆளுங்க அடைக்கலம் பாதிரியாரை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஜேம்ஸ், ஃபாதர் பக்கத்து கிராமத்துக்கு கல்ற திருநாளுக்காக போயிருக்காரு.